ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இதேமாரி வேற ஒரு கிரகத்தில் போயிட்டு ஸ்லைமா ரீஇன்கார்னேஷன் மறுபிறப்பு எடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 5. இவங்க எல்லாருமே இப்போ பாரில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளாக் ஸ்மித்துக்கு மட்டும் கொஞ்சம் வருத்தம். நீ ரொம்பவே ஈஸியாக அந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுட்ட. பட் நெக்ஸ்ட் டைம் பாரு, நீ கூட காப்பி பண்ண முடியாத லெவலுக்கு வேறு லெவலில் ஒரு ஸ்வாடை நான் செய்வேன். இந்த ஊரில் பெஸ்ட்டு பிளாக் ஸ்மித் நான் தான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸை வாங்குது. அப்போ பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. என்னோட காலத்தில் நான் தான் மற்றவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு இருக்கு. அங்கே அந்த காப்டாங்கிறவன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். அப்போ அதில் இருக்கிற ஒரு லேடி எல்ஃப் வந்துட்டு உங்களுக்கு அந்த விஷயத்தை பார்க்கணுன்னு ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம ஸ்லைமோ என்னெல்லாமோ கற்பனை பண்ணுது. கடைசியில் பார்த்தா அவள் ஃபார்ச்சூன் டெல்லிங், அதாவது இந்த மந்திரவாதிகள்லாம் எதிர்காலத்தை பார்க்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த இதை தான் சொல்லியிருக்கா. உங்களோட ஃப்யூச்சர் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே கூட இருக்கிறவங்களாம் ஆச்சரியமாக பார்க்காங்க. அந்த ஸ்லைமு ஒரு வேளை அது இன்னொரு பொம்பளை ஸ்லைமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காமெடி நடந்துட்டுருக்கு. சரி, ஓகே, நம்ம இப்போ உண்மையாக பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃபும் பார்க்க ஆரம்பிக்கிறா. உடனே அதில் சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு 5 சின்ன பசங்க, அவங்க எல்லாருமே ஒரு பொண்ணுக்கிட்ட அழுதுட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த பொண்ணு தான் இவனோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருக்கா, பார்க்க ஜாப்பனீஸ் மாதிரி வேற இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் அப்படியே வெக்கப்படுது. கூட இருக்கிறவங்கலாம் கிண்டல் பண்ணுறாங்க. சந்தோஷமாக போயிட்டுருக்க நேரத்தில் ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இவன் தான் இந்த ஊரோட மினிஸ்டர் பெஸ்ட்டா. உனக்கு அந்த ஸ்வாடு செய்ய வேலை கொடுத்தது, நீங்கள் வந்து என்ன லூட்டி அடிச்சிட்ருக்கியா அப்படிங்கவும், நான் அந்த ஸ்வாடை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே, என்னது ஸ்வாடை செஞ்சு முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியமாக கேட்கான். பட் ஆனால் அந்த மினிஸ்டர் வேணும்னே இன்னும் அந்த பிளாக் ஸ்மித் கிட்ட சண்டை இழுத்துட்டே இருக்கான். அதை அந்த ஸ்லைம் புரிஞ்சுக்கிறது, இவங்க 2 பேருக்குள்ள ஆல்ரெடி ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்லைமை பார்க்குறான். இந்த மான்ஸ்டர் எல்லாம் எப்போ நீங்கள் உள்ளே விட ஆரம்பிச்சிங்க, இதை பார்த்தாலே எனக்கு அப்படியே கொமட்டிக்கிட்டு வருது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த பாரோட ஓனரை பார்க்குறான். பட் ஆனால் ஸ்லைம் மான்ஸ்டர் அது ஆபத்தானதாக தெரில, அதான் உள்ளே விட்டேன். சரி சரி, ஓசியில் ஜூஸ் குடிக்கிறதுக்கு தானே இவ்வளோ சீன் போடுதா, இந்த ஜூஸ் குடி அப்படின்னு அந்த எல் சொல்லுவா. இவனும் இந்த ஓசிக்கு தான் ஆசைப்பட்டு இவ்வளோ சீன் போடுதான் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் உண்மை அது இல்லை. இந்த ஸ்லைம் ஆபத்தானதாக தெரில, அதனால தான் உள்ளே விட்டேன். சரி சரி, கூல் டவுன் ஆகுங்க, இந்த கோல்ட் ட்ரிங்க்ஸை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பொலைட்டாக தான் இவன்ட்ட கொடுக்கா. பட் ஆனால் இவன் அந்த கூல் ட்ரிங்க்ஸை வாங்கி குடிக்காமல் அந்த ஸ்லைம் மேலே ஊற்றிடுதான். நம்ம ஸ்லைம் இவன் இந்த ஊரோட மினிஸ்டராக இருக்கான். ஸோ பிரச்சனை எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கான். அவனோட கம்ப்யூட்டர் அந்த ஜூஸை அனலைஸ் பண்ணுது. பார்த்தா அந்த பிளாக் ஸ்மித்தை அவனை போயிட்டு மூஞ்சிலே ஒரே குத்தா குத்திடுதான். அந்த ஸ்லைம் வேணால் பொறுமையாக இருக்கலாம், இதை பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு இவன் சொன்னோடனே, டேய் மினிஸ்டர் மேலேயே கை வைக்கிறியா அப்படிங்கவும், வாயை மூடுறா அப்படின்னு போய் இன்னொரு அடி அடிக்க போகிறான் நம்ம ஸ்லைம். அப்படி தான் அவனை அடிங்க அப்படிங்கு மேலேயே கை வச்சிட்டானே, பிரச்சனை எதுவும் வராதா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த பிளாக் ஸ்மித்து, அம்மா உங்கள் ஊரில் வீடு கட்டுறதுக்கு ஆள் வேணும்னு சொன்னல, நான் அவன் கூடவே வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஸ்மித் கேட்கவும் நம்ம ஸ்லைம் ரொம்பவே சந்தோஷப்படுது. ஏன்னா இந்த கிங்டம்லேயே இவன் தான் பெஸ்ட்டு பிளாக் ஸ்மித்து. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கூட கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு சொல்லுது. அவனும் ஓகே அப்படிங்க. இந்த ஊருக்குள்ளே யாருமே சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கிறதுனால காட்ஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த ஸ்லைமை எப்படி கெட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்களேன். இப்படி கெட்டி வச்சா நம்ம ஸ்லைமால் தப்பிக்க முடியாது அப்படின்னு நினச்சி கெட்டி வச்சானுங்களா, இல்லை என்ன நினச்சி கெட்டி வச்சானுங்கன்னு தெரில. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் இப்போ ஜெயிலுக்குள்ளே தூக்கி போடுறாங்க. அந்த காப்டா அப்படிங்கிறவன் இருந்தால் அதே ஜெயிலுக்குள்ளே தான் தூக்கி போடுறாங்க. நம்ம காப்டா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். நம்ம பிளாக் ஸ்மித் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு. என்னால் தான் கைஸ் நீங்கள் தேவையில்லாமல் இந்த ஜெயிலுக்குள்ளே வந்து மாட்டிட்டீங்க, நான் ரொம்பவே கோவப்பட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். அதெல்லாம் ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறாங்க. ஆமாம், அந்த வெஸ்ட்டாங்கிற மினிஸ்டருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவன்கிட்ட கேட்கவும் இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்காக அந்த பிளாக் ஸ்மித் சொல்கிறான். ஆக்சுவலி இந்த பிளாக் ஸ்மித் வந்து இந்த கிங்டம்க்கு ராயல் நைட் கார்டாக இருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட போர் தளபதி மாதிரி. நம்ம வெஸ்ட்டா அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் தான். அப்போ அந்த வெஸ்ட்டா வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கான். மேஜி சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட்டை அவனுக்கு செய்ய கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த ரோபோட் வந்து ஃபெயிலியரில் போய் முடியுது, அது பிளாஸ்ட் ஆயிடுது. பட் ஆனால் அந்த பழி யார் மேலே விழுதுன்னா அந்த வெஸ்ட்டா தூக்கி நம்ம பிளாக் ஸ்மித் மேலே போட்டுருதோம். அதனால தான் அந்த ராயல் நைட் தளபதியிலேருந்து விலகி இப்படி பிளாக் ஸ்மித்தாக மாறி இருக்காரு. நான் அதிலேருந்து விலகிட்டாலுமே ஸ்டில் எனக்கு அவன் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்கான். அந்த இம்பாசிபிளான அந்த 20 ஸ்வாடை கூட ஒரே வாரத்தில் செய்ய சொன்னான். அதெல்லாம் அந்த கதை தான். பட் ஆனால் அவன் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ரொம்பவே நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கிட்ட அவர் சொல்லவும் நம்ம ஸ்லைமும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிடுது. அப்புறமா ரீமரோ, நீ எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நான் உன் வில்லேஜ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கொடுக்குறான். உடனே கூட இருக்கிறவங்களும் அப்போ நாங்களும் உங்கள் கூடவே வரோம், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் உன் கூட வர்றதுனால உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல ரீமரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கவும், பரவாயில்ல நீங்களும் என் கூட வாங்க, உங்களை நான் நல்ல பெண்டை கழட்டி வேலை வாங்குறேன் அப்படின்னு அது காமெடி பண்ணுது. இப்போ எல்லாருமே தூங்குறாங்க. நம்ம ஸ்லைம் மட்டும் முழிச்சிருந்து நாளைக்கு என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தா நம்ம காப்டா ஒரு வழியாக முழிக்கான். உடனே இப்போ அவன் ஐயோ நம்ம எங்கே இருக்கோம், ஏதோ பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஸ்லைம் நீ வாயை மூடிட்டு தூங்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயமும் மூடி வச்சிருது. ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம காப்டாவையும் அவன் இழுக்க விரும்பலை. இப்போ அவங்க எல்லாரும் கோர்ட்டில் நின்றுட்டு இருக்காங்க. கிங் காசல் ஒர்க்க வராரு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் தலை வணங்குறாங்க.
உடனே அந்த கிங் அங்கே வந்து உட்காந்தோடனே அவனுக்கு கீழே ஜட்ஜு உட்காந்துருக்கான், கிங் மேலே உட்காந்துருக்காங்க. நம்ம ஸ்லைம் அவனை பார்த்துட்டு, ஓ இவர் தான் ஹீரோ கிங்கா, இவர் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்காரு, இவர்கிட்ட மட்டும் நம்ம என்றைக்குமே சண்டை வச்சுக்கிட கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கி இப்போ அந்த ஜட்மெண்ட் ஆரம்பிக்குது. மன்னர் முன்னாடி யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரே ஒருத்தன் தான் அந்த இடத்துல இருந்து பேசுகிறான் இவங்க சார்பா. இவங்க ஜாலியாக சரக்கடிக்க போயிருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம மினிஸ்டர் வெஸ்டா கிட்ட தகராறு பண்ணி அவரை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படி பேசவுமே இவன் அவங்க பக்கம் தான் இருக்கான் அப்படிங்கிறத இந்த ஸ்லைம் புரிஞ்சுக்கிடுது. இந்த பேசிகிட்டு இருக்கிறவன் மினிஸ்டர் வெஸ்டா பக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அதுபோக இந்த வெஸ்டா அப்படிங்கிறவன் வந்து நேத்தா இவ்வளோ அடிபட்டதுக்கு உண்டான பேண்டேஜ்லாம் கெட்ட வேண்டியதே இல்லை. பட் ஆனால் ஓவர் சீன் போட்டு கெட்டிட்டு வந்திருக்கான். ஆமாம் இவங்க தான் என்னை அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கோர்ட்டில் வந்து சொல்கிறான். மன்னரும் பார்த்துட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. இந்த பிளாக் ஸ்மித்தோட பேர் கைஜி. கைஜி நீ வந்து 20 வருஷத்துக்கு மைன்ஸில் வேலை பார்க்கணும். உன் கூட இருக்கிறவங்க வந்து 10 வருஷத்துக்கு மைன்ஸில் வேலை பார்க்கணும். இதுதான் உங்களோட தண்டனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஸ்லைமுக்கு ஒன்றுமே சொல்லலை. உடனே மன்னர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைஜி அப்படிங்கிறவனை பார்த்து நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவனும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ திரும்பவும் எனக்கு தளபதியாக வேலை பார்க்கியா, ராயல் நைட்டில் சேர்ந்துக்கிட்டியா அப்படின்னு அவர் கேட்காரு. இவன் அமைதியாகவே இருக்கான். அதுக்கப்புறமா அவன் பதில் சொல்ல ஆரம்பிக்கான். இல்லை நான் வேற ஒருத்தருக்கு இனிமேல் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டேன் இந்த ஸ்லைமுக்கு தான். ஸோ அதனால நீங்கள் எனக்கு ஆர்டரே போட்டால் கூட உங்களுக்கு நான் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே கார்ட்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகுதாங்க. உடனே நம்ம அரசர் அமைதியாகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்போ நீ இந்த நாட்டிலே இருக்காத, இனிமேல் இந்த நாட்டை விட்டு வெளியே போய் என் கண்ணு முன்னாடியே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. இப்போ எல்லாருமே போனதுக்கப்புறம் அந்த வெஸ்ட்டாவை பார்த்து நீ ஏதாச்சும் என்கிட்ட சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்கவும் நான் ஏதோ சொல்ல விரும்பல அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒரு நம்பிக்கையான ஆளை நான் இன்னைக்கு இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லவும் அந்த கைஜி அந்த பிளாக் ஸ்மித்து அவன் ஒரு ஸ்லைம் மான்ஸ்டருக்கு போய் லாயலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனையா நீங்கள் அப்படிங்கவும் வெயிட் பண்ணு, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நான் அந்த கைஜியை மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெஸ்ட்டாவே பார்க்காரு. ஆக்சுவலி இந்த வெஸ்ட்டாவை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் உன் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருந்தேன். அந்த மேஜிக் சோல்ஜர் ப்ராஜெக்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு நீ உண்மையை சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லவுமே அது வந்து வெயிட் பண்ணு அதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாரு. இது 100% மனுஷங்களை ஹீலிங் பண்ணுற ஹீலிங் போர்ஷன் அப்படிங்கவும் நம்ம ஊரில் நம்மகிட்ட இருக்கிற எல்லா டெக்னாலஜியை வச்சு உருவாக்குனாலுமே அவ்வளோ பெரிய போர்ஷனை உருவாக்க முடியாது அப்படிங்கவும் ஆக்சுவலி இது அந்த ஸ்லைம் மான்ஸ்டர் தான் நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கு. ஒன்னால இவ்வளோ அற்புதமான அந்த ஸ்லைம் மான்ஸ்டரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு போயிடுச்சு, இப்போவும் நீ என்கிட்ட எதுவும் சொல்ல விரும்பல அப்படிங்கவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். இப்போ தான் அவன் அரசர்கிட்ட மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறான். நான் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் போருக்கு போயிட்டு வரும்போது பார்த்துட்ருப்பேன், உங்களுக்கு நான் ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட சின்ன வயசுலேருந்தே கனவு. பட் ஆனால் அந்த ஹைஜி அவனை பார்த்ததுலேருந்து அவன் ரொம்பவே என்னோட திறமையாக இருக்கான் அப்படின்னோடனே கொஞ்சம் பொறாமப்பட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இங்கே நமக்கு இங்கே காசேல் வார்கோ சரி வஸ்டா, நீ இனிமேல் என் கண்ணு முன்னாடியே முழிக்காத, நீ போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் நீ செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுதாரு. இங்கே அந்த வெஸ்டா ரொம்பவே குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்கான். இவனும் கொஞ்சம் நல்லவன் மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆக்சுவலி அந்த செக்யூரிட்டி கார்டு நம்ம பிளாக் ஸ்மித்தோட தம்பி ரீமரோ ஸ்லைம் எங்கள் அண்ணனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மன்னரோட ஆணைப்படி நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கதவை பூட்டியிருந்தாங்க ஸ்ட்ரெட்டாக பேசிட்டு. பட் ஆனால் அவங்க எல்லாருமே பாசமாக தான் இருக்காங்க. சரி ஓகே நம்ம ஜூரா ஃபாரஸ்ட்டில் இருக்கிற காப்ளின் வில்லேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இங்கே அந்த கிங் வந்துட்டு ஒரு சீக்ரெட்டான ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு எல்ஃப் தான். இந்த பிளாக் ஸ்மித் கேஸில் யாரெல்லாம் சீட்டிங் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடு, அதுபோக அந்த ஸ்லைம் அது மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ, அது ரொம்பவே டேஞ்சரானது, அது கண்ணில் நீ படாமல் அதை பின்தொடரு அப்படின்னு சொல்லுதான். இப்போ அந்த கிங் மனசுக்குள்ளே நினைக்கான் அந்த ஸ்லைம் கிட்ட அந்த பல்டோரா டிராகன் லெவலுக்கு பவர் இருக்குது, அதை என்னால் உணர முடியுது அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்து வரப்போகிற எபிசோட்ஸ் தான் உண்மையிலே வேறு லெவலில் சூப்பராக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி தரேன். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.